தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சங்கரிடம் பேசலாம். சங்கரன், சொல்லுங்க, தலைமைச் செயலகத்தில் இந்த வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? தமிழகத்தில் கடந்த 16ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடந்தது. அதில் தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய இரு தொகுதிகளில் பணப்பழக்கம் அதிகளில் நடந்ததால் அந்த தொகுதிகளுக்கான தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. மற்ற 232 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடந்தது. அதனுடைய வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் எண்ணப்பட உள்ளன. முதல் சரியாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து மற்ற வாக்குகளும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. தற்போது நாம் இருப்பது தலைமைச் செயலகத்திலுடைய 2ஆம் தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் ரூம். இந்த தமிழக தேர்தல் ஆணையத்தால் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு மாவட்ட வருவாய் அலுவலர்கள் 20 பேர் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் சில மாவட்டங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்தந்த ஒரு சிலருக்கு 2 மாவட்டங்கள், சிலருக்கு 3 மாவட்டங்கள், சிலருக்கு 4 மாவட்டங்கள் பிரித்து தரப்பட்டிருக்கின்றன. அவர்கள் அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் நேரடியாக இங்குள்ள நீங்கள் பார்க்கலாம், இங்குள்ள ஒவ்வொரு தனித்தனியாக பல்வேறு திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திரைகள் மூலமாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களில் நடைபெறக்கூடிய பணிகளை இங்கிருந்தே நேரடியாக கண்காணிப்பு செய்வார்கள். அதேபோல் மற்றவர்களுக்கு இதுபோன்ற பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. நேரடியாக அங்கு வாக்குப்பதிவு மையங்களில் என்னென்ன நடைபெறுகிறது, அங்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா, அங்கு வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் என்னென்ன நடக்கிறது, அங்கே என்ன நடக்கிறது என்பதை நேரடியாக இவர்கள் பார்த்து உடனுக்குடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானிக்கு தகவல் கொடுப்பார்கள். அவரும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த அறைக்கு வர இருக்கிறார். அவர் மிக விரைவில் வந்து விடுவார். அவரும் இங்கிருந்து தமிழகம் முழுவதும் உள்ள 68 மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அந்த மையங்களில் நடைபெறக்கூடிய பணிகளை அவர் இங்கிருந்து நேரடியாக அவரும் கண்காணிப்பு செய்கிறார். எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளும் அந்தந்த அதிகாரிகள், அங்குள்ள அதிகாரிகளை பிறப்பிப்பதற்கு ஏற்பாடுகள், உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோல் இங்கு பல்வேறு ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் உடனுக்குடன் இந்த தேர்தல் முடிவுகள் குறித்த அறிவிப்புகள் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை உடனடிக்குடன் பதிவேற்றம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு தேவையான ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன.